நீதித்துறை மறுசீரமைப்பு குறித்து வழக்கு தொடுக்க வரும் எவரையும் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எச்சரித்துள்ளார். நீதித்துறை மறுசீரமைப்பு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் நீதித்துறை மறுசீரமைப்பை கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் வழக்குகளை 12 மாதங்களுக்குள் முடிக்க கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அதற்கு ஏற்றாற்போல் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதித்துறை மறுசீரமைப்பு குறித்து பேச வருபவர்கள் யாராக இருந்தாலும் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம் என்று தலைமை நீதிபதி எச்சரித்தார். தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்து தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவே தாக்கல் செய்யப்பட்ட மனு இது என தலைமை நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். அனைத்து வழக்குகளிலும் 12 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் எத்தனை தேவைப்படுகின்றன என அவர் கேள்வி எழுப்பினார். கூடுதல் நீதிமன்றங்களை உருவாக்குங்கள் என்றால் எங்கிருந்து அவை வரும் என தலைமை நீதிபதி வினவினார். நீதித்துறையை மறுசீரமைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட சில வகையான வழக்குகளில் புலன் விசாரணை வேண்டும் என்றும் மனுதாரர் கோரியிருப்பது ஒன்றுக்கொன்று முரணானது என நீதிபதிகள் தெரிவித்தனர். நீதித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்த மனுதாரர் விரும்பினால் அது குறித்த பரிந்துரைகளை கடிதமாக தம்மிடம் வழங்க வேண்டும் என்றும் வழக்கு தொடரக்கூடாது என்றும் அறிவுறுத்திய தலைமை நீதிபதி கடும் கண்டனத்துடன் மனுவை தள்ளுபடி செய்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.